வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்டிருந்த டிஃபிகல்ட்டாக இருக்க அனாலஜி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அனாலஜி கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு கால்குலேஷனு ப்ளஸ் மல்டிப்ளிகேஷனு, ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர் அதிலெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா எடுத்து நல்லா சால்வ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணுங்கள். இல்லைனா எப்போவுமே லாஸ்ட்டாகவே சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா இதிலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி. ஸோ வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 1 மினிட்ல சால்வ் பண்ண முடிஞ்சால் ஓகே. இல்லைனா இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக தெரியும் அப்படின்னு இருக்க மாதிரி இருந்தால் சால்வ் பண்ணுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்டாக வந்துட்டு டைம் இருக்கிறப்ப பார்த்து சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த அனாலஜியில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்களேன். இதில் பார்க்குறப்ப நமக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ரிலேஷன் இந்த பாக்ஸ்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ரிலேஷன், இதுக்கும் அதே சேம் ரிலேஷன் இருக்கும். ஆன்சர்ஸ்க்கு அதே மாதிரி வர மாதிரி இருக்கும். ஓகே, இதை பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு என்ன ஐடென்டிஃபை ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த 63. ஸோ 63 இருந்துச்சுன்னா 16 × 4 64 -1 போட்டால் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நம்ம மைண்டில் அதுதான் திங்க் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் இன்னொரு இது அது போக இன்னொன்று என்ன குழப்பம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 16 36 ரெண்டுமே ஸ்கொயர் நம்பராக இருக்குது. இங்கேயும் 16 4 ரெண்டுமே ஸ்கொயர் நம்பராக இருக்குது. ஸோ ஸ்கொயர் நம்பர் வச்சு ஏதாவது இன்வால்வ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு திங்கிங் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ஆப்ஷன்ஸில் எல்லாமே பாருங்களேன். இந்த பிசியில் ஏவும் சி ஃபஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர் பாருங்களேன். ஸோ ஸ்கொயர் நம்பர் வச்சு இன்வால்வ் ஆக போகிறதில்ல. அப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர்லேயுமே வந்து ஸ்கொயர் நம்பர் வச்சு வர மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கொயர் நம்பர் வச்சு இன்வால்வ் ஆக போகிறதில்ல. ஓகே, அடுத்து வேறு வந்து இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 16 இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனும் வரும். பாசிபிலிட்டிஸ் நிறையா வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எடுத்தோன்னே இந்த செகண்ட் நம்பரை வச்சு செகண்ட் செட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுலேருந்து நமக்கு என்ன வருமோங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு இதுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 36 இருக்குது. ஸோ 36ன்னு பார்க்குறப்ப 36 × 3 போடுறப்ப எவ்வளோ வரும்? நமக்கு 108 வரும். ஸோ 108 வருது. 108 + 3 போட்டிங்கன்னா நமக்கு 111 வருது. ஓகேவா? ஸோ 108 + 3 போட்டால் 111 வருது. அது இந்த +3 நம்ம எப்படி இருக்கலாம்னா இந்த நம்பர் -1ன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ 108 இந்த தேர்டாக இருக்கிற நம்பர் +4 -1. ஸோ இப்படி போட்டாலும் நமக்கு அதே சேம் ஆன்சர் வரும். இதே மாதிரி இதில் செஞ்சு பாருங்களேன். 16 × 3 48 வருது. ப்ளஸ் 16 -1ன்னு போடுறப்ப 15 வந்துடும். ஸோ 48 + 15 வந்து 63. ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டருக்கு நியர்பை வருதான்னு பாருங்கள். பார்த்துட்டு மீதி இருக்கிற நம்பரை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, இப்போ இதே மாதிரி இப்போ ஆன்சர்ஸில் பார்க்கலாம். 47 இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 47 × 3ன்னு போடுறப்ப 141 வரும். 141 + 4 -1ன்னு போடுறப்ப நமக்கு கரெக்டாக 144 வந்துடும். ஸோ ஆப்ஷன்ஸ் ஏலே வந்து இதாகிடுது. இதே மாதிரி நீங்கள் மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பார்த்து தான் சால்வ் பண்ணணும் நீங்கள். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 32 497 23 20 - 19 1. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆல்ரெடி தெரியுது இந்த நம்பர் வந்துட்டு 497 நடுவில் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பருமே 2 டிஜிட்டில் இருக்குது. கண்டிப்பாக அப்போ ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த நடுவில் உள்ள நம்பர் செகண்ட் இதில் பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு சப்ராக்ஷனில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதேமாதிரி இப்போ இதுலேயுமே செகண்ட் இதை எடுத்து பாருங்களேன். இதில் வந்து ஆக்சுவலாக 1 இருக்குது. ஸோ 1 இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு இதை வந்து சால்வ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் இதை நமக்கு ஜென்ரலாக நமக்கு என்ன தோணும், 1 - 20 போட்டால் -19 வந்துடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருவோம். ஆனால் அதே மாதிரி இதில் போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வராது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த 1 வந்து ஏதோ ஒரு ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு 20 வச்சு சப்ராக்ட் பண்ணனால இது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 23 ஏதோ ஒரு நம்பர்னால மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. மைனஸ் வந்து 32 போட்டால் நமக்கு 497 வருது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் நம்ம லாஜிக்கில் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 23x = 529 வந்துடும். ஸோ 23x = 529 x = 23 வந்துடும். ஸோ வந்துட்டு 1 × 23 -20, அதுமாதிரி 23 × 23 -32 போட்டாலும் சேமாக தான் வருது. ஆனால் இதில் இந்த ஆப்ஷன்ஸில் அதேமாதிரி செஞ்சு பாருங்களேன். 15 × 23 -3 போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வராது. 18 × 23 -3 போட்டாலும் ஆன்சர் வராது. ஸோ இதுலேயும் ஆன்சர் வராது, இதுலேயும் ஆன்சர் வராது. ஸோ இதை வந்துட்டு அப்போ வேறு எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா,
இதை ஸ்கொயருங்கிற கான்செப்டில் எடுத்துக்கணும். ஸோ 23 ஸ்கொயரு 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த கான்செப்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் நமக்கு இதில் ஆன்சர்ஸ் ஆகும். ஸோ இது வந்துட்டு நம்ம திங்க் பண்ணுறப்போ ஒன்று ஒன்றா மாடுலேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போனா தான் நமக்கு வந்து இந்த இதிலெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 15 ஸ்கொயர் போடுறப்ப 225 மைனஸ் 3 போட்டிங்கன்னா 222. ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி. அதை எடுத்து சால்வ் பண்ணி ஆன்சரில் போட்டு பாருங்கள், மறுபடியும் வராது. அடுத்து மறுபடியும் இன்னொரு இதை நம்ம அதை மாடிஃபை பண்ணிவிட்டு அடுத்து வேறு எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து அது மாதிரி சால்வ் பண்ணணும். ஸோ இந்த தேர்ட் நம்பர் ஸ்கொயர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் போட்டிங்கன்னா செகண்ட் நம்பர் வந்துடும். இதுதான் இதுக்குரிய லாஜிக். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 2 49 15 29 112 18. ஓகே, இதில் வந்து நமக்கு பார்த்தோன்னே ஒரு இது ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 15 × 3 போட்டிங்கன்னா 45 ப்ளஸ் 45க்கு நியர்பையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ 15 × 3 போட்டிங்கன்னா 45 வந்துடும். 45 ப்ளஸ் 4 போடுறப்போ 49 வந்துடுது. ஸோ இது இன்ட்டு 3 ப்ளஸ் இது ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு 2 போட்டிங்கன்னா நமக்கு நடுவில் உள்ள நம்பர் வந்துடுது. அதே மாதிரி இதில் செஞ்சு பார்த்தீங்கன்னா 18 × 3 போட்டிங்கன்னா 54, 29 × 2 போட்டிங்கன்னா 58. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 112 வந்துடுது. ஸோ தேர்ட் நம்பர் இன்ட்டு 3 ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு 2 ஆட் பண்ணால் நமக்கு நடுவில் உள்ள நம்பர் வந்துடுது. அதே மாதிரி இப்போ ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 5 × 3 15, 30 × 2 60, 60 + 15 75. ஸோ ஆப்ஷன் ஏலே இதுலேயுமே வந்துடுச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் இது சால்வ் பண்ணும். ஓரளவுக்கு அந்த யூனிட் டிஜிட்டு ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டருக்கு நியர்பையாக வருதான்னு பார்த்தீங்கன்னா அதில் சால்வ் பண்ணி அப்படியே எடுத்து ஆன்சர் எடுத்துருங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 18 141, 42 165. ஓகே ஓகே இதில் வந்து நம்ம பார்க்குறப்ப இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நியர்பையாக ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி வருதா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நம்ம அது அப்படி தான் பார்க்கணும் இதில். ஸோ அது மாதிரி பார்க்குறப்ப 18 போடுறப்ப 18 × 7 போட்டால் எவ்வளோ வருது? 56, 126 வருது. 126லேருந்து 36 ஒரு 15 ஆட் பண்ணால் வருது. ஸோ இன்ட்டு 7 + 15 போட்டிங்கன்னா, ஆனால் இதில் வந்து இன்ட்டு 7 நம்ம போட முடியாது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாது. அப்போ வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். சப்ராக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஏதாவது ஒரு ஐடென்டிஃபை வரும். ஸோ 141 மைனஸ் 18 போடுறப்ப எவ்வளோ வருது? 123 வரும். அதுமாதிரி 165 மைனஸ் 42 போட்டு பாருங்கள், 123. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளாக உள்ளது. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 123 வரணும். அதே மாதிரி கீழே ஆப்ஷன்ஸில் எது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 123 வருதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் யூனிட் டிஜிட் 4 வரும், இது வராது. இது பார்க்குறப்ப 3 2, இது வந்து ஆன்சர் கரெக்டாகவே வந்துடும். ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் சிம்பிளாக 123 வர மாதிரி இருக்குது. இது சிம்பிளாக உள்ளது தான், பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுவும் அதே தான், போன மாடலில் உள்ளது தான். இது அப்படியே வந்து ஆன்சர் போட்டுடலாம். கீழே வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. சால்வ் பண்ணிங்கன்னா இது ஆன்சர் கமெண்ட் பண்ணி விடுங்க. இது சிம்பிளாக உள்ளது தான், போன மாடலில் உள்ள இதே தான். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள். 19 374 14, 47 2230 22. ஓகே, இந்த மாதிரி இதுக்கு தான் வந்துட்டு எப்போவுமே ஸ்கொயர் நம்பர் ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த சம் நம்ம சால்வ் பண்ணுறப்ப ஈஸியாக சால்வ் பண்ணுறோம். நமக்கு 19 ஸ்கொயர் என்னன்னு தெரியும், 361. ஸோ 361லேருந்து 374 வரணும்னா என்ன பண்ணியிருக்காங்க, +13 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த +13 எப்படி சொல்லலாம், தேர்ட் நம்பர் -1. ஸோ சிம்பிளாக உள்ளது தான். இப்போ அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 47 ஸ்கொயர். ஸோ 47 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 50லேருந்து 3 கம்மியாக இருக்குது. ஸோ 25லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 22, அந்த 3 ஸ்கொயர் 09. ஸோ 47 ஸ்கொயர் வந்து 2209, 47 ஸ்கொயரு. ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு ஒரு நம்பர் சப்ராக்ட் பண்ணால் 21, 2209 + 21 போட்டிங்கன்னா 2230 வந்துடுது. ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஸ்கொயரு மைனஸ் தேர்ட் நம்பர் -1, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் செகண்ட் நம்பர் வருது. அதேமாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இதில் வந்துட்டு அதேமாதிரி யூனிட் டிஜிட் வச்சே நம்ம செக் பண்ணி பார்த்து கூட சொல்லலாம். ஸோ 5 ஸ்கொயர்னால் 5 வரும். இதுலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 1 ஆயிரும். ஸோ 5 + 1 6, 6 யூனிட் டிஜிட் வரணும். இங்கே 1 யூனிட் டிஜிட் இருக்குது. ஸோ இது வராது. மல்டிப்ளிகேஷனாக சால்வ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டக்குன்னு பார்த்து யூனிட் டிஜிட்லேயே சால்வ் பண்ண பாருங்கள்.
அடுத்து 7 ஸ்கொயர் வந்து 49 வரும். ஸோ 9 இருக்கும். இதில் வந்து -1 போட்டால் 0 ஆயிரும். ஸோ 9 + 0 9 தான் இருக்கணும். ஸோ இதுவுமே வராது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், 0 ஸ்கொயர் 0 தான் இருக்கும். +5 -1ன்னு பார்க்குறப்ப +4. ஸோ இது வந்து யூனிட் டிஜிட் படி இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் இதை பார்த்துடலாம். 4 ஸ்கொயர் 16 வரும். 16 + 1 7 வரணும். 7 வரணும் நடுவில். ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இதிலே வராது. ஸோ யூனிட் டிஜிட் பார்த்தே நமக்கு வந்து இந்த கொஷின் வந்து சால்வ் பண்ணிடலாம். அதுமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். 50 ஸ்கொயர் 2500 ப்ளஸ் 15 1 சப்ராக்ட் பண்ணால் 14 2514. இதெல்லாம் சிம்பிளாக உள்ளது. அந்த ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சதுன்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 48 26 15 88 46 25. ஓகே, இப்போ இந்த இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சப்ராக்ட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது, 26 - 15 போடுறப்ப 11 வரும். ஸோ 11. அதுமாதிரி இதில் வந்து 25 - 46 - 25 போடுறப்ப 21 வரும். ஸோ 11 வந்து +1 × 4 போட்டால் ஃபஸ்ட் நம்பர் வந்துடுது. அதுமாதிரி 21 + 1 போட்டு × 4 போட்டால் ஃபஸ்ட் நம்பர் வந்து. ஸோ செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஆட் பண்ணி 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் நம்பர் வந்துடுது. இதான் சிம்பிளான லாஜிக் தான். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 11 வருது. +1 போட்டு 4 மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் நம்பர் வந்துடுது. அதேமாதிரி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 21 வருது. +1 போட்டு 4 மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் நம்பர் வந்துடுது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 14 - 9 வந்து 5 வரும். +1 போட்டால் 6 × 4 24 வரணும். ஸோ இதிலே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் ஆகிடும். ஓரளவுக்கு சிம்பிளாக உள்ளது. அந்த சப்ராக்ஷன் எப்போவுமே வந்து சப்ராக்ஷன் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு இது அதிலே நமக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்து இது பாருங்களேன், 1196 1075. ஓகே, இதில் வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி பார்த்தோன்னா 11 × 8 + 8 போட்டால் வருது. ஆனால் இதில் வந்துட்டு அந்த மாதிரி போட முடியல. 10 × 7 + 5 வர மாதிரி இருக்குது. அதை மேலே போட்டு அந்த இதுக்கு ஆன்சர் வரல. ஸோ இது வந்து வேறு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் நம்பர் பாருங்களேன். எப்போவுமே செகண்ட் நம்பர் வந்து எப்படி இருக்குது, நமக்கு ஓரளவுக்கு 2 நம்பர் ஒரு ஃபேக்டர் 2 ஃபேக்டர் வர மாதிரி உள்ளதாக தான் இருக்குது. மேக்ஸிமம் 2 ஃபேக்டர் 3 ஃபேக்டர் வர மாதிரி உள்ளதாக தான் இருக்குது. ஸோ இந்த சம் செய்கிறப்ப இந்த மாதிரி வச்சு தான் இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அது இந்த ஃபேக்டர் வச்சு இதில் வந்து கொஞ்சம் பிரித்து பார்த்துருங்க. ஸோ இதுக்கு வந்து 96 வந்து நம்ம எப்படிலாம் எழுதலாம், 12 × 8 எழுதலாம். அதே மாதிரி வேறு எப்படி எழுதலாம், 6 × 16 எழுதலாம். ஓகேவா, வேறு நிறைய பாசிபிலிட்டினா 24 × 4 இந்த மாதிரி நிறையா வந்துட்டு ஃபேக்டர்ஸாக எழுதுகிற மாதிரி கொஞ்சம் பிரித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 75 எப்படி எழுதலான்னு பாருங்களேன். ஒரு 25 × 3 போட்டாலும் 75 வரும். 5 × 15 போட்டாலும் 75 வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் 2-3 ஃபேக்டராக பிரித்து பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி பிரித்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதிலே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த நம்பரை வந்துட்டு இந்த ஃபேக்டர் எது கூடயாவது ரிலேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ இது வந்து எது கூட ரிலேட் பண்ணலான்னா, இந்த 11 வந்து இந்த 616 கூட ரிலேட் பண்ணலாம். இந்த 10 வந்து 515 கூட ரிலேட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 - 5 × 11 + 5 போட்டிங்கன்னா 6 × 16 வந்துடும். அதே மாதிரி 10 - 5 அதுமாதிரி 10 + 5 போடுறப்ப 5 × 15 75 வந்துடும். ஸோ அந்த ஃபஸ்ட் நம்பரை -5 + 5 2 இது போட்டு 2 ஃபேக்டராக பிரிச்சுட்டு மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்ப 9 - 5 போடுறா 14, 9 + 5 போட்டால் 9 - 5 4, 9 + 5 14, 14 4s are 56. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஏதாவது ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி இருக்கும், நம்ம மைண்டை லைட்டாக யோசிக்கிறாப்புல இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசித்து தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். 52 100 196 65 126 248. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஜென்ரலாக வந்துட்டு நமக்கு தெரியுது, இந்த 50 100 கண்டிப்பாக மல்டிப்புளுக்கு நியர்பையாக இருக்குது. ஸோ 52 × 2 போட்டோன்னா 104 வரும். அதுலேருந்து -4 போட்டால் 100 வருது. அதேமாதிரி கீழே அதேமாதிரி செஞ்சு பாருங்கள். 65 × 2 போட்டால் 130, 130லேருந்து -4 போட்டால் வந்துடுது. அதுமாதிரி 100 × 2 போட்டால் 200, -4 போட்டால் 196. அதுமாதிரி 126 × 2 போட்டால்
252 minus 4 போட்டால் 248. ஸோ ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு 2 minus 4, செகண்ட் நம்பர் இன்ட்டு 2 minus 4 போட்டால் தேர்ட் நம்பர் வந்துடுது. அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் செக் பண்ணி பாருங்கள். 72 இன்ட்டு 2 போட்டால் 144, 144 minus 4 போட்டால் 140. இது ஓகேவாக தான் இருக்குது. இதில் வந்து 2 மல்டிப்ளை பண்ணால் 280 வந்துடும். ஸோ 280லேருந்து -4னா 276 வரும். ஸோ இது வந்து வராது. இதில் பார்த்தீங்கன்னா 94 இன்ட்டு 2 போடுறப்ப 188, 188 minus 4 போட்டோன்னா 184 வந்துடுது. ஆனால் அடுத்த இதில் பார்த்துறப்ப 184னா 360 சம்திங் வரணும். ஆனால் இதில் 260 சம்திங் தான் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வராது. டேரெக்டாக அடுத்த ஆப்ஷன் போயிடலாம். ஸோ 68 இன்ட்டு 2 போட்டோன்னா 136, 136 minus 4 போடுறப்போ 132 வரும். ஸோ 132 இன்ட்டு 2 போடுறப்போ 264 வரும். 264 minus 4 260. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக தான் வருது. ஸோ இன்ட்டு 2 minus 4 இன்ட்டு 2 minus 4 அந்த லாஜிக்லேயே போட்டாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருது இதில். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 28 336 4 19 285 5. ஸோ இந்த நம்பர் வந்துட்டு நம்ம பார்க்குறப்பே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நடுவில் உள்ளது வந்துட்டு ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷன் ஏதோ பண்ணி தான் வந்துட்டு நடுவில் உள்ள நம்பர் வந்திருக்கு. ரொம்ப பெருசாக இருக்கிறப்ப நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பாருங்களேன். இந்த லாஸ்ட் நம்பர் இந்த 5 இருக்கா, இது வந்து இதால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எடுத்தோன்னே இந்த தேர்ட் நம்பர் இந்த ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரை வச்சு டிவைட் பண்ணிடுங்க. ஸோ டிவைட் பண்ணிங்கனாலே நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ டிவைட் பண்ணுறான்னா என்ன வரும்? 8 4 7 32 இது 84 வருது. இதை டிவைட் பண்ணோன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா 84 வருது. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா 5 25 3 57 வருது. ஓகேவா? ஸோ 57 இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா 57, இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 84 வருது. அப்போ இதுலேருந்து நம்ம சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 19 இன்ட்டு 3 போட்டால் 57 வந்துடும். அதுமாதிரி 28 இன்ட்டு 3 போட்டால் 84 வந்துடும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 19 இன்ட்டு 3 இன்ட்டு தேர்ட் நம்பர் போட்டால் நடுவில் உள்ள நம்பர் வந்துடுது. அதுமாதிரி 28 இன்ட்டு 3 இன்ட்டு தேர்ட் நம்பர் போட்டால் செகண்ட் நம்பர் வந்துடுது. ஸோ அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸில் நம்ம பார்க்கணும். ஸோ 21 இன்ட்டு 3 இன்ட்டு 7 போட்டால் அந்த நம்பர் வரணும். போட்டு பாருங்கள். 63 இன்ட்டு 7 7 4 21 மீதி 2 6 42 441 வருது. ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு 441 வந்துருக்கணும். ஸோ இது வரல. அடுத்தது பாருங்கள். 23 இன்ட்டு 3 இன்ட்டு 6 யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கலாம். 3 3 7 9 9 6 54 4 தான் இருக்குது. ஸோ யூனிட் டிஜிட் ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்தது பார்த்துடலாம். 69 இன்ட்டு 6 ஸோ 54 மீதி 5 36 36 41 414 வந்துடுது. ஸோ இதிலே வந்து நமக்கு ஆன்சர் வந்து சால்வ் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட் நம்பரு இன்ட்டு 3 இன்ட்டு தேர்ட் நம்பர் போட்டால் நமக்கு செகண்ட் நம்பர் வர மாதிரி இருக்குது. ஓகே, தேங்க்யூ.